கிலோ கணக்குல தங்கம் வெள்ளி, கோடி கணக்குல பணம், அள்ள அள்ள குறையாத உண்டியல் காணிக்கைகள். சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல 13 நாட்கள்ல மட்டுமே பக்தர்கள் இவ்வளோ உண்டியல் காணிக்கைகள் செலுத்தி இருக்காங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஸ்தலங்கள்ல முக்கியமான ஒரு ஸ்தலமா விளங்கிட்டு வருது பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயில். இந்த கோயிலுக்கு தமிழகத்துல இருந்து மட்டும் இல்லாம வெளிமாநிலங்கள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு போறது வழக்கம். அப்படிங்க வரக்கூடிய பக்தர்கள் உண்டியல் காணிக்கைகளையும் செலுத்திட்டு வராங்க. இப்படி பக்தர்கள் செலுத்தக்கூடிய உண்டியல் காணிக்கைகள் எண்ணும் பணியானது கோயில் வளாகத்துல நடைபெறும். அந்த வகையில கடந்த 13 நாட்கள்ல பக்தர்கள் செலுத்தின உண்டியல் காணிக்கைகள் எண்ணும் பணியானது கோயில் வளாகத்துல நடந்திருக்கு. கோயில் இணை ஆணையர் பிரகாஷ் அவர்களுடைய தலைமையில உதவி ஆணையர்கள் முன்னிலையில இந்த உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடந்திருக்கு. கோயில் பணியாளர்கள், தன்னார்வலர்கள், வங்கி பணியாளர்கள்னு இவ்வளவு பேர் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. காணிக்கை எண்ணும் பணி முடிவுல பக்தர்கள் மொத்தமா 1,08,25,477 ரூபாய் உண்டியல் காணிக்கை செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம 1 கிலோ 364 கிராம் தங்கமும் 2 கிலோ 560 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இது தவிர 303 வெளிநாட்டு நோட்டுகளும் 451 வெளிநாட்டு நாணயங்களையும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு.